அதிமுக எம்எல்ஏக்களை விஜய் ஒரு பக்கம் ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்தா, தாவேகா கட்சியில் இருக்க 10 எம்எல்ஏக்கள் வேற கட்சிக்கு போறதா போர்க்கொடி தூக்கியிருக்காங்க. மத்த கட்சியை நாங்க கெடுத்து அந்த கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை எங்க கட்சியில புத்திசாலித்தனமா போடுறோம் பாருங்கன்னு விஜய் ஒரு பக்கம் நினைச்சிட்டு இருந்தாலுமே, அவருக்கே ஆப்படிக்கிற மாதிரி இப்போ அந்த கட்சியில தாவேகால இருக்கக்கூடிய முக்கியமான எம்எல்ஏக்களே வெளியே போறதாவும் செய்திகள் வெளியாயிருக்கு. அதாவது எண்ணிக்கைன்னு பார்த்தா 10 இருக்கு. 20க்கும் மேற்பட்ட 25க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் தாவேகால அதிருப்தியில இருக்காங்க அப்படிங்கிற சில செய்திகளும் சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. என்னதான் ஆச்சு இந்த தாவேகாவுக்கு? அதாவது மற்ற கட்சியை கெடுத்து அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களையும் மாவட்ட செயலாளர்களையும் முன்னாள் அமைச்சர்களையும் முன்னாள் எம்எல்ஏக்களையும் தூக்கி இப்போ தாவேகால போட்டுக்கிட்டு நாங்க எவ்வளவு புத்திசாலித்தனமா செயல்படுறோம் பாருங்க நினைச்சிட்டு இருக்க விஜய்க்கு பெரிய ட்விஸ்ட் நடந்திருக்கு. குறிப்பா இப்ப தாவேகாவே 2ஆ பிரிய போகுது அப்படிங்கிற அளவுக்குலாம் செய்திகள் வெளியாயிட்டு இருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை என்ன? இந்த கேள்விக்கான விடைய இந்த வீடியோல பார்த்திடலாம். வெல்கம் டு த மதிமுகம் ரிப்போர்ட். நான் சிலம்பு செல்வி. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். விஜய் தலைமையிலான தாவேகா அரசு 107 சீட்டு வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறதுக்கு தத்தளிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ காங்கிரஸ், ஐயுஎம்எல், சிபிஐ, சிபிஐஎம், விசிக போன்ற கட்சிகள் கை கொடுத்து அவங்கள ஆட்சி அமைக்கிறதுக்கு உதவுனாங்க. அவங்கள வச்சுட்டு பேசாம ஆட்சி அமைக்காம என்ன பண்ணாங்க இந்த தாவேகாவை சேர்ந்த விஜய்லாம்? மற்ற கட்சியில இருக்கக்கூடிய, குறிப்பா அதிமுக இருக்கக்கூடிய சிட்டிங் எம்எல்ஏக்கள், ஜெயிச்சிருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை அந்த பதவியிலிருந்து ரிசைன் பண்ண வச்சு இப்போ தாவேகால இணைச்சாங்க. இது பெரிய சர்ச்சையாச்சு. ஏன் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட பீரியட் தாண்டின அப்புறம் அந்த எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணி வந்துட்டு சேர்ந்தா பரவாயில்ல. தாவேகா ஆட்சி அமைச்சே மொத்தமே 35 நாள் தான் ஆச்சு. இதுல இவங்க 20வது நாள்லயே அவங்களோட எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்ணிட்டு அதிமுகவை சேர்ந்த எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணிட்டு தாவேகால வந்து இணைஞ்சா அது எப்படி விமர்சனம் பண்ணாம இருப்பாங்க? இதைத்தான் குதிரை பேரம்னு பலரும் விமர்சனம் பண்ணி வந்துட்டு இருந்தாங்க. குறிப்பா உதயநிதி அவர்கள்லாம் இது ஒரு சோஃபா மாடல் அரசு அப்படின்னு கூட சொன்னாரு. அதாவது இந்த புஷ்பா படத்துல வர மாதிரி சோஃபாக்குள்ள பணத்தை வச்சு ஆளை வாங்குவாங்கல்ல, அந்த மாதிரி பணம் கொடுத்து குதிரை பேரம் மூலியமா இந்த எம்எல்ஏக்களை தாவேகா தனக்கு வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, அதாவது நாங்க தாங்க மாஸ்டர் பிளான் பண்றோம் அப்படின்னு மற்ற கட்சியினரை தன்னோட கட்சியில இணைக்கிறத பெருமையா நினைச்சு மாஸ்டர் பிளான் போட்டுட்டோம், புத்திசாலித்தனமா பண்ணிட்டோம் அப்படின்னு தாவேகாவை சேர்ந்த ஆதவர்ஜுனா உட்பட விஜய் உட்பட என்னதான் தம்பட்டம் அடிச்சு பெருமை பேசிக்கிட்டாலும் அவங்களுக்கே வச்சாங்க பாரு ஆப்பு அப்படிங்கிற மாதிரி இப்போ தாவேகால இருக்கக்கூடிய 10க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் எங்களுக்கு இந்த பதவியும் வேணாம் ஒன்னும் வேணாம், நாங்க ரிசைன் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி வந்து நின்றுருக்காங்களாமா. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? வேற எந்த காரணமும் இல்ல. ஒரே காரணம் என்னன்னா, 20 வருஷத்துக்கும் மேல, அதாவது விஜயோட ரசிகர் மன்றத்துல இருந்து விஜய்க்கு போஸ்ட் ஒட்டுறதுல இருந்து பால் காவடி எடுக்கிறதுல இருந்து பாலாபிஷேகம் பண்றதுல இருந்து எல்லாமே பண்ணி ரசிகர் மன்றத்துல இருந்து கட்சி ஆரம்பிச்சப்ப கட்சிக்குள்ள இணைஞ்சு அதுக்கப்புறம் எம்எல்ஏவா நின்று எம்எல்ஏவா ஜெயிச்சிருக்கக்கூடிய தாவேகாவை சேர்ந்த எம்எல்ஏக்களுக்கு எந்த முக்கியமான போஸ்டையும் தரல. குறிப்பா மினிஸ்டர் பதவியை தரல. அதாவது 107 தாவேகா எம்எல்ஏக்கள் 30 எம்எல்ஏக்கள் மட்டும்தான் அமைச்சர்கள் ஆயிருக்காங்க. மிச்ச 5 பேரும் மற்ற கட்சியை சேர்ந்தவங்க. அப்படி இருக்கப்போ 70க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களுக்கு இன்னும் வாய்ப்பு கிடைக்கலன்னு தான் அர்த்தம். இப்படி வாய்ப்பு கிடைக்காம இருக்கிற எம்எல்ஏக்களுக்கு அடுத்து ஏதாவது பதவியாவது கிடைக்கணும்ல. அப்ப என்ன பதவி கிடைக்கணும்? அதுக்கடுத்து இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் பதவி கிடைச்சா ஓகே, சரி நம்ம அண்ணன் அமைச்சர் பதவியை தான் நம்மளுக்கு தரல, எம்எல்ஏவா இருக்கும், நம்மளுக்கு மாவட்ட செயலாளர் பதவியாவது தருவாருன்னு அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா இவங்களுக்கு ஆப்படிக்கிற மாதிரி அதிமுக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களை தூக்கி இங்க போடுறது, அதிமுக இருந்தா முன்னாள் மாவட்ட செயலாளர்களை தூக்கி இங்க போடுறது, அதிமுக இருந்த சிட்டிங் எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணி வச்சு தாவேகால இணைக்கிறதுன்னு அவங்க பாட்டுக்கு ஒரு வேலை பண்ணிட்டு இருந்தாங்க. இதனால பயங்கரமா அப்செட் ஆன 20 வருஷத்துக்கும் மேல தாவேகாவுக்குன்னு கூட சொல்ல முடியாது, விஜயோட ரசிகர் மன்றத்துல இருந்து வேலை செஞ்சுட்டு வந்த ஒரு அடிப்படை தொண்டனா இருந்து எம்எல்ஏவா ஆயிருக்கக்கூடிய ஆட்களுக்கு மாவட்ட செயலாளர் பதவி கிடைக்காது அப்படிங்கிறது தெரிய வரவே
நாங்க இந்த எம்எல்ஏ பதவியே எங்களுக்கு வேணாங்க, நீங்க என்னங்க மத்த கட்சியிலிருந்து ரிசைன் பண்ண வச்சு சேர்க்கறது, நாங்க உங்க கட்சியிலிருந்து எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்கிறதாவும் சில செய்திகள் வெளியாயிருக்கு. இது உண்மைங்கிற மாதிரியே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னாச்சுன்னா, அமைச்சர் புசி ஆனந்த் இருக்காருல்ல, அவரு ஒரு இடத்துல, அதாவது அதிமுகவோட முன்னாள் அமைச்சர்கள் கடம்பூர் ராஜு, சம்பத், உடுமலை ராதாகிருஷ்ணன் இவங்க எல்லாமே தாவேகால வந்து இணைஞ்சாங்கல்ல, அந்த மாற்று கட்சியினர் தாவேகாவில் இணையும் விழால கூட ஓப்பனாவே சொல்லியிருந்தாரு. அதாவது இப்ப சேர்ந்திருக்கக்கூடிய மற்ற கட்சியை சேர்ந்த அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் உட்பட எல்லாருக்கும் நாங்க கண்டிப்பா வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலையும் எம்பி எலெக்ஷன்லயுமே நாங்க பதவிகள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டுமா சொன்னாரு, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இதனால தாவேகா கட்சியை சேர்ந்தவங்களோ அதிமுகல இருந்து இப்போ தாவேகால சேர்ந்திருக்கக்கூடியவங்களோ சண்டை போட்டுக்க கூடாது அப்படிங்கறதையும் ஓப்பனா அந்த நேரலையிலேயே சொல்லியிருந்தாரு. இது அப்பவே பெரிய சர்ச்சையாச்சு. இப்போ புசியானந்த் அப்போ சொன்னார்ல, அது உண்மையாகிற மாதிரி, அதாவது அதிமுகல இருந்து வந்திருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களுக்கும் முன்னாள் மாவட்ட செயலாளர்களுக்கும் மாவட்ட செயலாளர் பொறுப்பு கொடுக்க போறதாவும், ஊராட்சி மன்றத்திலையும் எம்பி எலெக்ஷன்லயும் வாய்ப்பு கொடுக்க போறதாவும், அதனால மன உளைச்சலுக்குள்ளா இருக்கக்கூடிய இந்த 10க்கும் மேற்பட்ட தாவேகா எம்எல்ஏக்கள் தன்னோட பதவியை ரிசைன் பண்றதுக்கு தயாரா இருக்காங்க. இப்ப நீங்க எங்களுக்கு மாவட்ட செயலாளர் பதவி தர்றீங்களா, இல்ல கட்சியை விட்டு வெளியே போகவா, எம்எல்ஏவை ரிசைன் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது இதுல என்ன கொடுமைன்னா, தாவேகான்னு சொல்றதை விட விஜய் அவர்கள் தன்னை ஒரு புத்திசாலின்னு நினைச்சுக்கிட்டு மத்த கட்சியில இருக்கவங்களை தூக்கி இங்க போட்டாரு. ஆனா கடைசியில முற்பகல் செய்யின் பிற்பகல் தானே விளையுங்கிற மாதிரி அவர் செஞ்சது அவருக்கே கர்மாவா திருப்பி நடந்துருச்சு. இதனால விஜய்க்கு என்ன நஷ்டம்னா, தாவேகால ஏற்கனவே 107 எம்எல்ஏக்கள் தான் இருக்காங்க. அதுலயும் 10 பேர் ரிசைன் பண்ணிட்டா வெறும் 97 பேர் தான் இருப்பாங்க. இப்படி 97 பேர் இருந்தா அவ்வளவுதான், அவங்க கட்சி என்ன ஆகும், அவங்களோட ஆட்சி என்ன ஆகும்னே தெரியாது. நம்மளுக்கு வந்திருக்கக்கூடிய செய்தியின் படி பார்த்தா 10 எம்எல்ஏக்கள் போர்க்குடி தூக்கியிருக்காங்கிறது. ஆனா இன்னும் என்ன சொல்லப்படுதுன்னா, 20க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் தாவேகா மேல, குறிப்பா தாவேகா தலைமை மேல அதிருப்தியில இருக்காங்க. அதனால தாவேகாவை விட்டு எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்ணிட்டு வெளியே வந்து நிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. ஆக மொத்தம் இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, மத்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாஜக எப்படி குதிரை பேரம் பண்ணுவாங்களோ அதே மாதிரி, அதாவது பாஜகவோட ஜெராக்ஸ் காப்பியான தாவேகா இங்க தமிழ்நாட்டுல குதிரை பேரம் பண்ணிட்டு வந்தாங்க. அதுக்கு இப்போ ஆப்பு வைக்கிற மாதிரி அந்த கட்சியை சேர்ந்த எம்எல்ஏக்களே அவரை கலட்டி வர்ற சூழ்நிலையில தான் அவங்க இருக்காங்க. அதாவது பாஜக பண்ணுதுன்னா அது வேற, அது ஒரு பாசிச சக்தி, அதை விஜயே வேற சொல்லியிருக்காரு, அது அப்படிதான் பண்ணணும்னு கூட சொல்லலாம். இப்போதான் அரசியலுக்கு வந்திருக்கக்கூடிய புதிய கட்சி இதுவே இவ்வளோ ஆட்டம் போட்டா விட்டுருவாங்களா? அது மட்டும் இல்லாம இதுல கூடுதலான செய்தி என்னன்னா, இந்த 10 எம்எல்ஏக்கள் மட்டும் இல்லாம மற்றும் பல எம்எல்ஏக்கள் இருப்பாங்கல்ல, 20க்கும் மேற்பட்டவங்கன்னு சொன்னல, அதுல சிலர் வந்து மத்த கட்சியிலிருந்து வந்தவங்களா இருக்காங்க. அவங்களுக்கும் மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பு கிடைக்கும்னு பார்த்தா அவங்களுக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பும் கிடைக்கல, அமைச்சர் பதவியும் கிடைக்கல. அப்போ மத்த கட்சியிலிருந்து வந்து இங்க எம்எல்ஏவா ஜெயிச்சவங்களுக்கும் பெரிய நாமத்தை தான் கொடுத்துருக்கு இந்த தாவேகா அரசு. அதனால அவங்களும் அப்செட்ல இருக்காங்க அப்படிங்கறதும் நம்மளுக்கு இதுல இருந்து தெரிய வருது. சோ என்னன்னா, மத்தவங்களுக்கு கெடுதல் பண்றதா நினைச்சு தனக்குத்தானே கெடுதல் பண்ணிருக்கு இந்த தாவேகா கட்சி. இப்போ தாவேகா கட்சியில எழுந்திருக்கக்கூடிய உட்கட்சி பூசலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம உங்க ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க.